அன்பார்ந்தவர்களே, கடவுள் மனிதனாக பிறந்தது மனிதனுக்கு பெருமை சேர்ப்பதென்றாலும் கூட வானவருக்கும் அது மகிழ்ச்சியை உண்டாக்கியதாக காணப்படுகிறது. ஆகையால் இறைமகனார் பிறப்பின் போது இறைமகனாரையும் அவரை பெற்றெடுத்த தாயாரையும் வாழ்த்துகின்ற வகையிலே ஒரு அருமையான சொல் ஓட்டமுடைய பாடல் ஒன்றை வீரமாமுனிவர் தேம்பாவணியிலே நமக்கு தருகின்றார். மிக எளிதான ஓசை நயமுடைய ஒரு பாடல் அது. வான் விளங்க மண் விளங்க வந்த நாதன் வாழியே, மேன் விளங்கல் எய்த்த முத்து வேந்த சிப்பி வாழியே, கான் விளங்க உயிரளிக்கும் கனிராயன் வாழியே, தேன் விளங்க மகிழ்விழாது தேரு கன்னி வாழியே என்று ஐயம் தோற்று படலத்திலே இந்த அருமையான பாடலை நாம் காண்கிறோம். விண்ணுலகம் விளங்கவும் மண்ணுலகம் விளங்கவும் கருவாய் அவதரித்து வந்த ஆண்டவன் வாழ்கவே. வெண்மேன் ஒளிர்தலை ஒத்த முகத்தை கருவாக அணிந்த செப்பியாகிய மரியாள் வாழ்கவே. உலகம் நலமுடன் விளங்குமாறு தன் உயிரை தர இருக்கும் கனியாகிய இவ்வரசன் வாழ்கவே. மொட்டு வெறியாமலேயே தேன் வெளிப்படுதல் கைவரப் பெற்ற இக்கன்னி வாழ்கவே என்று வானவர் வாழ்த்து பாடினர் என்பது இச்செயலுடைய பொருள். சுருக்கமாக தெளிவாக இதன் கருத்து என்ன என்றால், விண்ணுக்கும் மண்ணுக்கும் நலம்புரிய பிறந்த தலைவன் வாழ்க. முத்தாக அந்த குழந்தையை சுமந்த செப்பி மரியா வாழ்க. உலகம் உயிர் தியாகம் செய்யும் கனி வாழ்க. அந்த கனியை ஈன்றெடுத்த இதழ் அவிழாத மொட்டே வாழ்க என்று வானவர் வாழ்த்தினர். வான் விளங்க மண் விளங்க வந்த நாதன் வாழியே, மேன் விளங்க லேந்த முத்து வேந்த சிப்பி வாழியே, கான் விளங்க உயிரளிக்கும் கனியராயன் வாழியே, தேன் விளங்க முகைவிழாது தேரு கன்னி வாழியே என்று பாடுகிற இந்த அருமையான பாடல். இதிலே இறைமகனாரையும் வாழ்த்து பாடுகிறார்கள் வானவர்கள். அந்த இறைமகனை பெற்றெடுத்த அன்னையையும் வாழ்த்து பாடுகிறார்கள். ஆக தாயும் சேயும் ஒருமுகமாக வாழ்த்தப்படுகிற ஒரு வாழ்த்து பாடலாக இதனை வீரமாமுனிவர் அணைத்திருப்பது மிகச் சிறப்பான ஒன்றாகும். வாழ்க.